ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டால் பொது பட்ஜெட்டை சந்தித்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம். பொதுவாக பட்ஜெட் என்பது வீட்டுக்கு எப்படி முக்கியமோ அப்படியே நாட்டுக்கும் முக்கியம். நாட்டுக்கு முக்கியம் என்றால் கட்சிக்கு அதைவிட முக்கியம். பொது பட்ஜெட்டை போடும்போது பிஸ்கல் டெபிசிட் விழுவது இயற்கை. அதே பட்ஜெட்டை கட்சி நிர்வாகத்தில் போடும்போது ஏற்படும் நிதி பற்றாக்குறை காரணமாக பிசிக்கல் டெபிசிட் விழுந்து விடுகிறது. ஆக பிஸ்கல் டெபிசிட் என்றாலும் பிசிக்கல் டெபிசிட் என்றாலும் இடிதாங்கியை பொறுத்த மட்டில் இரண்டுமே ஒன்றுதான். அதாவது பிசிக்கல் பற்றாக்குறை என்றால் இடிதாங்கியின் கன்னத்தில் டொக்கு விழுந்து காணப்படுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இட்லி கொப்பரையில் எத்தனை இட்லி ஊற்ற வேண்டும் என்பதற்கும் பொதுக்குழு கூட்டத்தில் எத்தனை தட்டில் மிக்சர் வைக்க வேண்டும் என்பதற்கும் பட்ஜெட் போடுவது நல்லது என்று கண்டிப்பாக சொல்லுவான் இடிதாங்கி. இடிதாங்கி தினமும் தன் தோளில் துண்டு போடலாம், ஆனால் பட்ஜெட்டில் மட்டும் துண்டு விழாமல் பார்த்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அப்படி துண்டு விழாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை கணக்காளருக்கு உண்டு. அந்த கணக்காளரை முன்னர் கணக்கு பிள்ளை என்று செல்லமாக அழைப்பான் இடிதாங்கி. அந்த கணக்கு பிள்ளை தான் கால மாற்றத்துக்கு ஏற்றவாறு நிதி அமைச்சர் என்று மாற்றப்பட்டு விட்டார். ஆக அரசியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் இடையே போடப்பட்டுள்ள பாலத்தில் சரியாக பயணம் செய்ய தெரிந்தவர்களே சிறந்த அரசியல்வாதியாக திகழ முடியும். பாலம் என்றால் பேலன்ஸ் ஷீட். அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பயணம் செய்ய தெரிந்தவன் இடிதாங்கி என்பதை மறந்துவிட வேண்டாம். புலியின் மேல் வரிகள் இருக்கின்றன, ஏன் குதிரையின் உடம்பில் கூட வரிகள் போடப்படுகின்றன. அதற்காக மனிதர்கள் மேல் சாதாரணமாக வரியை போட்டுவிட முடியுமா? வரிகளில் பல வகைகள் இருக்கின்றன. மத்திய வரி, மாநில வரி, ஜிஎஸ்டி வரி, எஸ்எஸ்எல்சி வரி என்று வரி மேல் வரியை போட்டாலும் பரவாயில்லை, போடாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் மொத்த பட்ஜெட்டையும் வரிக்கு வரி படித்து காட்டுவதுதான் பெரிய சவாலாக இருக்கு. பட்ஜெட்டை ஜெட் வேகத்தில் படித்து விட முடியுமா? அப்படி படிக்கும்போது அதே வேகத்தில் மேஜையை தட்டுவதில் ஏற்படும் சிரமத்தை யாரிடம் போய் முறையிடுவது? பொதுவாக இடிதாங்கியை பொறுத்தவரையில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் தினத்தன்று தூக்க மாத்திரைகளை கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டான். இன்னும் சொல்ல போனால் பட்ஜெட்டில் இடிதாங்கியை கவரும் ஒரே விஷயம் பட்ஜெட்டை தூக்கி வரும் சூட்கேஸ். லக்கேஜ் கொண்டு போகும் சூட்கேஸை விட பட்ஜெட் சூட்கேஸ் நன்றாக இருக்கிறது என்கிறபடியால் பட்ஜெட் தாக்கலின் போது அந்த சூட்கேஸை மட்டும் வைத்த கண் வாங்காமல் பார்த்துவிட்டு சூட்கேஸை திறந்தவுடன் ஆழ்நிலை தியானத்திற்கு சென்று விடும். ஆனால் பட்ஜெட்டின் உரை மீதான விவாதத்தில் மட்டும் கொட்டாவி வராமல் பார்த்து கொள்ளுவான் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.